ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு 7-1-2023. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கக்கூடிய ஒரு ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பற்றின டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க மறக்காமல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் மொத்தம் 9 வகையான சேவிங் ஸ்கீமை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. இதில் ஒன்று தான் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், மூத்த குடிமக்களுக்கான சேமிப்பு திட்டம். அதாவது 60 வயதுக்கு அப்புறம் தங்களுடைய ஓய்வு காலங்களில் நிலையான வருமானம் பெற விரும்புனீங்க அப்படின்னாக்க போஸ்ட் ஆஃபீஸில் இந்த சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான், ஒரே ஒரு முறை மட்டும்தான் நம்ம இதில் டெபாசிட் பண்ண முடியும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டும் நம்ம இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் நமக்கு வழங்குவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டு நமக்கு 100% கேரண்டி ரிட்டர்ன்ஸ் நமக்கு கொடுத்துருவாங்க. யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 60 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் எல்லாருமே இந்த ஸ்கீமில் நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமை நம்ம ஓப்பன் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே ஒரு வேலையிலிருந்து 55 வயதுக்கு மேலே விஆர்எஸ் அல்லது சூப்பர் நேஷனுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னாக்க நீங்களும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ண முடியும். டிஃபென்ஸ் சர்வீஸில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க தங்களுடைய 50 வயதுக்கு மேலே இந்த ஸ்கீமை நம்ம ஜாயின் பண்ண முடியும். இந்த ஸ்கீமில் தனிநபரை மட்டும் இல்லாமல் ஜாயிண்ட்டாகவும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்க தங்களுடைய ஸ்பவுஸ், அதாவது கணவன் மனைவி சேர்ந்து தான் இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது டெபாசிட் லிமிட். ஸோ 1000 ரூபாயிலிருந்து 30 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை நம்ம ஒரே ஒரு முறை இந்த ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணி இந்த அக்கௌண்ட்டை நம்ம தொடங்க முடியும். இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னாக்க கேஷ், அதாவது பணமாக கொடுத்து நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியும். 1 லட்சத்திற்கு அதிகமான அமௌண்ட்டை நம்ம கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாக்க நம்ம டிடி அல்லது செக்லீஃபை கொடுத்து தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது டென்யூர், அதாவது இந்த ஸ்கீமினுடைய கால அளவு 5 வருடம். ஸோ நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் ஒரு முறையும் நமக்கு வழங்கிடுவாங்க. ஸ்கீமினுடைய கால அளவான 5 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணமோ அந்த அமௌண்ட்டை நமக்கு 100% கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் 100% நமக்கு கேரண்டி ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்கீம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஸ்கீமுக்கான இப்போ கரண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.20 அளவுக்கு நமக்கு இப்போ வழங்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் இந்த இந்திய அரசு நமக்கு மாற்றி அமைப்பாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது நம்ம என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம வாங்குகிறோமோ அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு இந்த 5 வருடமும் நமக்கு வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றத நீங்களாகவே கலெக்ட் பண்ணி தெரிஞ்சிக்க முடியும். இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை குவார்டர்லி பேசிஸ், அதாவது 3 மாதத்திற்கு ஒரு முறை நமக்கு வழங்குவாங்க. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டே கிரெடிட் கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்க அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனது கிரெடிட் கொடுத்துருவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு வேற ஒரு பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்லேயே உங்களுக்கு ஆனால் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துருவாங்க. இந்த ஸ்கீமில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை காம்பவுண்டட் முறையில் கால்குலேட் பண்ண மாட்டாங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன். இந்த ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனையும் வழங்குறாங்க. அதாவது 5 வருட கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் மேலும் இந்த அக்கௌண்ட்டை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னாக்க 3 வருடத்திற்கு நம்ம இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்கு 4வது வருடமே நம்ம அப்ளிகேஷன் கொடுக்கணும். அடுத்தது ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் நம்ம இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இடைப்பட்ட காலத்தில் நம்ம இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம திரும்ப பெற விரும்புகிறீங்க அப்படின்னாக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 1 வருடத்திற்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க டெபாசிட் அமௌண்ட்லேருந்து 1.5% அளவுக்கு நமக்கு அதாவது அமௌண்ட்டு சார்ஜஸை பிடிச்சிக்கிட்டு ரிமைனிங் அமௌண்ட்டு நமக்கு வழங்கிடுவாங்க. அதுவே அக்கௌண்ட்டை 2 வருடத்திற்கு அப்புறம் நம்ம ஃப்ரீ மெச்சூர் க்ளோசர் பண்ணுறோம் அப்படின்னாக்க டெபாசிட் அமௌண்ட்லேருந்து 1% சார்ஜஸை பிடித்தம் செஞ்சுட்டு தான் மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நமக்கு வழங்குவாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம விரும்புகிற பட்சத்தில் வேறொரு போஸ்ட் ஆஃபீஸ்லக்கும் நம்ம அதாவது எங்கே வேணாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதுக்கான சார்ஜஸாக நமக்கு 100 ரூபாய் மட்டும் தான் பிடிப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமினி ஃபெசிலிட்டிஸ். இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாமினி ஃபெசிலிட்டிஸ் நமக்கு வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலத்திலே நம்ம இந்த ஸ்கீமுக்கு யாரெல்லாம் நாமினியாக நம்ம செலக்ட் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னாக்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமினியாக செலக்ட் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ஆர்ஐஸ், அதாவது நான் ரெசிடென்ஸ் இந்தியனாக நம்ம இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த அக்கௌண்ட்டை நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ண முடியாது. அதாவது இந்திய மூத்த குடிமக்கள் மட்டும்தான் நம்ம இந்த ஸ்கீமில் ஓப்பன் பண்ண முடியும். அடுத்தது டேக்ஸ் பெனிஃபிட்.
இந்த ஸ்கீமில் நம்ம டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதிகபட்சமாக 1,50,000 வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C கீழே எந்த ஒரு டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ வரி விலக்கு அளிக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்கீமின் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேக்ஸபிள் இன்கம், அதாவது டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்தது இந்த சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 5 வருஷத்துக்கு நம்ம 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைமும் நமக்கு 2,050 ரூபாய் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிரெடிட் ஆகும் நம்மளோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு. டோட்டலாக இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 41,000 ரூபாய் நமக்கு கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் நமக்கு 1,41,000 ரூபாய் நமக்கு கிடைச்சிருக்கும். அதாவது இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் இந்த 1 லட்ச ரூபா நம்ம டெபாசிட் பண்ணது நமக்கும் கிரெடிட் கொடுத்துருவாங்க. அடுத்ததாக 5 லட்ச ரூபா நம்ம டெபாசிட் பண்ணுறோம் இந்த 5 வருஷத்துக்கு அப்படின்னாக்க ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறையும் 10,250 ரூபா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிரெடிட் ஆகும். ஸோ டோட்டலாக இந்த 5 வருடத்தில் நமக்கு 2,05,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிரெடிட் ஆகிருக்கும். 5 வருடத்தினுடைய முடிவில் இந்த 5 லட்ச ரூபாயும் நம்ம இப்போ வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக ரெண்டும் சேர்த்து பார்க்கும்போது 7,50,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த ஸ்கீமில் வாங்கியிருப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 லட்ச ரூபா நம்ம இந்த ஸ்கீமில் இந்த 5 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைமும் 20,500 ரூபாய் வரைக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகும். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 5 இயர்ஸில் 4,10,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ இந்த 5 வருடத்தினுடைய முடிவில் இந்த 10 லட்ச ரூபா நமக்கு கிடைச்சிரும். டோட்டலாக மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 14,10,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு டோட்டல் அமௌண்ட் இந்த ஸ்கீமின் மூலிமா நமக்கு கிடைச்சிருக்கும். அடுத்தது 15 லட்ச ரூபா நம்ம இந்த 5 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு டைமும் நமக்கு 30,750 ரூபா நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிருக்கும். டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 6,15,000 ரூபாய் வரைக்கும் நமக்கு இந்த 5 இயர்ஸில் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த 5 இயர்னுடைய முடிவில் நம்ம இந்த 15 லட்சத்தையும் வாங்கிக்கலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க 21,15,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த 15 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறது மூலிமா நம்ம பெற முடியும். ஸோ இப்போதைக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.2% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு இப்போ இந்த சீனியர் சிட்டிசனுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. இப்படி பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலும் ஒரு புதிய இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.